இன்னோட லாக் பார்க்கலாமாங்க. இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் கொடிமரத்துமுடியில் லொக்கேட் ஆகிருக்க நம்ம துளிர் உரக்கடைக்கு தாங்க போயிருந்தோம். நம்ம வந்து விவசாயத்தை பற்றியும் இல்லை கிராமத்தில் நடக்கிற தொழிலை பற்றியும் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோங்க. அதில் வந்து நம்ம துளிர் உரக்கடையில் இருக்கிற அண்ணன் தான் நம்மளை கூப்பிட்டு எங்கள் கடையை ஒரு வீடியோ போடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. போன உடனே நம்ம அண்ணன் வந்து நம்ம உரக்கடையில் உள்ள எல்லா ஸ்பெஷலையும் சொன்னாங்க. இவங்கள்ட்ட வந்து இயற்கை உரமும் சரி வேதி உரமுமே சரி ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அது ஹோல்சேலாகவும் இல்லை ரீட்டெயிலாகவும் வாங்கிக்கலாமாங்க. இந்த கடையில் ஹோல்சேலாக உரம் வாங்கினீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபீல்டு விசிட் பண்ணிட்டு தான் உரமே தருவாங்களாங்க. நம்ம அண்ணன் எஸ்என்ஆர் மேனுஃபேக்சர் பண்ண பிளாக் இங்க் பயோஸ்டிமுலண்ட் இந்த உரத்தை தாங்க நமக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சாங்க. இது வந்து ஃப்ளேக்ஸ் டைப்பில் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாகவே வாட்டரில் வந்து கரைஞ்சிடுதுங்க. அதனால் வந்து நீங்கள் ஸ்ப்ரேவுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாமாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 kg ஹெக்டருக்கு 1 மூட்டை யூரியாவோட கலந்து இதை யூஸ் பண்ணிக்கலாமாங்க. நமக்கு தெரிஞ்சதில் அந்த யூரியா பொட்டாஸ் பாஸ்பரஸ் தாங்க. அதை விடலாம் நிறைய உரம் இருக்குது அப்படின்னு நமக்கு அண்ணன் ஒவ்வொன்றத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கங்க. நம்ம கடையில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம முரளி என்னன்னு பாரதி அக்காவும் வாப்பா அடிக்கிற வேலைக்கு ஜூஸ் குடிச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஜூஸ் குடிக்க போயிட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசு புக் சென்டருக்கு போயிட்டு நோட்ஸும் வாங்கிட்டு இதுக்கப்புறம் தாங்க சம்பவமே ஆரம்பிச்சது. நம்ம நெடார்கிட்ட போயிட்டு இருக்கும்போது நம்ம வண்டி வேற பஞ்சர் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் தள்ளிக்கிட்டே போயிட்டு ஸ்டார்லைன் ஆப்போசிட்டில் மானாங்கரையில் ஒரு பஞ்சர் கடை இருந்ததுங்க. அங்கே பஞ்சர் ஒட்டிட்டு போகவே மணி 5 ஆயிடுச்சுங்க. நிறைய சந்தோஷமும் சோகமும் கலந்த இன்னையோட லாக் முடிஞ்சுதுங்க.